ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஐபிஎல் 2025 கேப்டன் இவங்க தான் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்மளோட சென்னை மக்கள் அண்ட் உலக மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் அது கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிரிக்கெட்லேயும் வந்து ரொம்ப பெருசாக ஒரு லீக் பிடிக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லாரும் ஐபிஎல் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து இந்த ஐபிஎலுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லேட்டஸ்ட்டாக போன வாரம் தான் வந்து இந்த ஐபிஎல் 2025க்கான மெகா ஆக்ஷன் வந்து நடந்து, ஸோ அவங்க டீம் வந்து நல்ல ஒரு டீம் வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட் டீமான கேகேஆரை பற்றி வந்து இப்போ வந்து பெரிய ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. போன வருடம் கேப்டன் அந்த ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவங்க வந்து மெகா ஆக்ஷனில் விட்டாங்க. ஆனால் அவங்க வந்து எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து அவர் வந்து எடுக்க முடியல. பஞ்சாப் கிங்ஸ் எடுத்தாங்க. இந்த ஒரு அதனால் வந்து கேகேஆர் ஃபேன்ஸுக்கு வந்து யார் வந்து கேப்டன் எடுப்பா, யார் வந்து கேப்டன்ஷிப் பொறுப்பு வரும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டு இருந்த நிலையில் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து ஆண்ட்ரே ரசல் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து ரிங்கு சிங், ஏன்னா வந்து அவர் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆண்ட்ரே ரசல் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்காக வந்து கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்குது அப்படின்றதுனால வந்து ஆண்ட்ரே ரசல் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக வந்து ஏற்பட்டிருக்கேங்க. நம்மளோட அஜிங்கே ரகானே தான் வந்து கேகேஆர் ஐபிஎல் 2025 வந்து அவர் வந்து லீட் பண்ண போகிறார் அப்படின்றது இப்போ வந்து கிட்டத்தட்ட அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா வந்து அவருக்கு வந்து செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு இந்தியன் பேட்டர் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ். ஸோ போன வருடம் கடந்த 2 வருடமாக சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே ஆடிட்டு இருந்தார். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இது குறிப்பிடத்தக்கது என்னன்னா, நம்மளோட அஜிங்கே ரகானே ஃபஸ்ட்டு செட்டில் வந்து அவர் வந்து அன்சோல்டாக போனார். அதுக்கப்புறமா அன்சோல்டு செட்டில் தான் வந்து அவர் வந்து கேகேஆர் வந்து எடுத்தாங்க. இப்போ வந்து அவர் வந்து கேகேஆர் கேப்டன் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்து அவருக்கு தான் கேப்டன்சி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து இப்போ வந்து நியூஸ் வந்திருக்கு. இது வந்து கேகேஆர் ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.